Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே பனிப்போர் நிலவி வரும் நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தகவல்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், கட்சியை தானே வழிநடத்துவேன் அப்படின்னு 2 பேர் தரப்பிலிருந்தும் மாறி மாறி அறிவிப்புகள் வெளியாகி இருந்தன. இப்ப தைலாபுரம் தோட்டத்துல முக்கிய நிர்வாகிகள் கூடிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது தைலாபுரத்துல? பாமகவின் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை நீக்கிவிட்டு தானே தலைவராக செயல்படுவேன் ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். நானே தான் தலைவராக செயல்படுவேன், அது பொதுக்குழு கூட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, நான் செயல்படுவேன், அதே மாதிரி சித்திரை முழுநிலவு நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு நிர்வாகிகள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில தைலபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் இன்றைய தினம் முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதாவது இன்றைய தினத்தில் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தைலாபுரம் நிலையத்தில் வருகை புரிய வேண்டும், சார்ந்த ஆலோசனை செய்ய வேண்டும் என்று கூறியதாக தகவல் வெளியாகியது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருக்க அந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தைலாபுரம் நிலையத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுடன் தற்போது ராமதாஸ் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் முக்கிய முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோசனைக்கு பிறகு அவர் செய்தியாளர் சந்திப்பிலும் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாம அதிமுக சார்ந்த முன்னாள் மேயர் தைல துரைசாமியும் தைலபுரத்திலிருந்து ராமதாஸை சந்தித்து பேசியிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களும் சில நேரத்தில் வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி காமராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.